ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப் டே 2 இன் பட்லிங்ஸ். காலையில் நாங்கள் இப்படி ரெடியாகி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். நாங்கள் நம்ம ஊர் தீம் பார்க் லெவலுக்குலாம் இங்கே கேம்ஸ் இல்லை. வாட்டர் கேம்ஸு இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி தான் இருந்தது. சும்மா சின்ன ஸ்லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பூலு, சின்ன ஸ்லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்டோர் வாட்டர் பூல் அப்படின்றதால பார்த்திங்கன்னா வாட்டர் டெம்ப்ரேச்சரும் கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லை. அதனால் நான் எடுக்கலை. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அண்டு யூடியூப்லேயும் இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தண்ணினாலே ரொம்ப பிடிச்சது. ஸோ நல்லா விளாட்ணும். உள்ளேயே பார்த்திங்கன்னா பக்கி பார்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி, அப்புறம் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு லாக்கர் எல்லாமே இருக்குது. செம்மையாக தண்ணியில் விளாண்டோம். நாங்கள் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சம்மரில் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே லெஷர் சென்டரில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அங்கே ஃபேமிலி டைம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் போவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் கேம்ஸ் மாதிரிலாம் எங்களை விட்டுருந்தா பசி தூக்கம்லாம் இல்லாமல் டே ஃபுல்லாக நல்லா விளையாடிட்டு இருந்திருப்போம். நம்ம கேங்காக வந்திருக்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்றதுக்கு திருப்பியும் ரூமுக்கெலாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது. சரி, பீச்சுக்கு ஈவினிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பீச் ப்ரைவேட் பீச்சில் நம்ம ரெசார்ட்லேருந்து ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம வந்தால் ஒரு பப்ளிக் பீச்சு தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தோன்னா, நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா பீச் ரெசார்ட்லாம், அந்த மாதிரி நினச்சிருந்தோம். பட் பீச்சுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபுல்லாக இது பெபிள்ஸ் பீச் தான். இந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சாண்டே இருக்காது இங்கே. நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்குன்னு இல்லை, இந்த லண்டன் பக்கத்தில் ஏதாவது ஒரு பீச்சுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் பார்த்திங்கன்னா 2 hours ட்ராவல் தான் விக்டோரியா ஸ்டேஷன்லேருந்து. அங்கேருந்து வந்துட்டு போகலாம். குழந்தைங்க ஒரு பக்கம், பெரியவங்க ஒரு பக்கம்னு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பட்லிங்ஸ் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா பீக் சீசனை விட நான் பீக் சீசனில் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரூம் ரெண்ட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா பீக் சீசனில் வந்துட்டோம். பக்கத்தில் நிற்கிறான் மகேந்திரன். ஆமாம்மா, பயங்கர வெயிட் பாலு. இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு குட்டி ப்ளே ஏரியாவும் இருந்தது. குழந்தைங்களா நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஐஸ்கிரீம் அவ்வளோதான், விடுங்க. ஆத்துமா ஹாப்பி. வேற ஏதாவது அப்படியே கையை பிடிங்க. ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுங்க. அங்க நீ லெஃப்ட் கையை கொடுங்க. லெஃப்ட் கையை கொடுங்க. அட கொடுங்க. அதுதான் பேலன்ஸ்.
मट्टी में खेल रही है एक कवर அங்க இருந்தது எங்க इको बाय इको बाय பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாண்டு பிளேஸும் வந்து இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்க விளாண்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி டே 3 இன் பட்லிங்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வந்து இருந்த கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரை கேம்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லா கேம்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருந்தால் கூட வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு சில ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து போகலாம். சில அந்த ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா ஹைட் வந்து குழந்தைங்கலாம் இருப்பாங்களா, நம்ம இக்லூ மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து அலௌடே வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குல்குலியும் அவங்க அப்பாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டாங்க. குல்குலியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கார் ட்ரைவ் பண்ணுவார். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பண்ணாங்க. இப்போது என்னோடய டேர்னு. எனக்கு வந்து எந்த பக்கம் ஸ்டேரிங்கை திருப்புறதுனே வந்து தெரியல, சுற்றிகிட்டே இருந்தது. நானும் ஃப்ரெண்டு பையனும் வந்து போயிருந்தோம். அவனுக்கும் வந்து ஹைட் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அடல்ட்டு கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தருணுக்கு. ஸோ நானும் தருணும் வந்து போனோம். ஓடி சாரி எல்லாம் சொல்ல நேரா பண்ண அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி சுற்றுறது பறக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இங்கேருந்து எந்த ரைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரைடுக்கு ஈக்குவலாக எதுவுமே வந்து இல்லை. நான் அந்த ரைடு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே குல்குலி வந்து இந்த ரைடுக்கு வந்துட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்லர் டு நம்ம எம்ஜிஎம்மில் வந்து இந்த மாதிரியே இருக்குது. பட் வந்து அது இன்னும் நல்லா ஹைட்டில் வந்து போகும். என்னடா எல்லாத்துக்குமே நம்ம ஊரோட கம்பேர் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்காதுங்க. எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நானும் பப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு தீம் பார்க்கையும் வந்து விட்டு வச்சதில்லை, எல்லாமே போயிருக்கோம். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இந்த ட்ரிப்பில் நான் என்ஜாய் பண்ண விஷயங்கள் வந்து சொன்னோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரைட்ஸு அண்டு பூலுக்கு போனோம் இல்லையா, அந்த டைமு அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா குல்குலி தான்.
அவள் வந்து எங்கள் பக்கத்துலேயே வரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நல்லா வந்து விளையாடிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவளை நல்லா டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோகார்ட் வந்து போக போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்ட் ரைடு. இதுக்கு வந்து 7 பவுண்ட்ஸ் வந்து பெய்ட் பண்ணணும். இங்கே வந்து அதே மாதிரி சில பெய்டு கேம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து சேர்த்து ஒரு கூப்பன் மாதிரி வந்து 15 பவுண்ட்ஸு அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோகார்ட்டு, பஞ்சி ஜம்பிங், ஸ்னோ பவுலிங், ஸ்னூக்கர்ஸ் அதெல்லாம் வந்து இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விங்கில் வந்து நான் போனேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா குல்குலியும் வந்து வந்துட்டா. இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அன்லிமிட்டடாக வந்து பெய்டு பண்ணாமல் போகிற ரைட்ஸ் எல்லாம் வந்து அன்லிமிட்டடாக எத்தனை தடவை வேணாலும் வந்து போகலாம். மொத்தமாக வந்து ஒரு 10 கேம் இருக்கும். அதில் வந்து ஒரு 6 கேம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ரைட் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சி ஜம்பிங், அப்புறம் வந்து இந்த ஹை ரோப்பில் வந்து போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய்டு. ஒரு மினி கால்ஃப் கோர்ட் மாதிரி இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு தான். அந்த கூப்பன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த 15 பவுண்ட்ஸ்க்கு நம்ம வாங்கினோன்னா அதில் ஒரு கூப்பனாக வந்து இதுவும் வந்துடும். உள்ளே போனதும் ஒரு பால் அண்ட் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை விளையாடிட்டே வந்து லைனாக வந்து ஒரு ஹோலில் வந்து போட்டுகிட்டே போகணும். லாஸ்ட்டு ஹோலில் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து உள்ளே போயிடும். அப்புறம் நம்ம எடுத்து திருப்பியும் வந்து விளையாட முடியாது. ஒரு ட்ரிக் என்னென்னா, லாஸ்ட்டு ஹோலில் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் வந்து ஃபீல்டில் போய் விளையாடிக்கலாம். எங்களுக்கு ஒரு சின்ன சைக்கிள் கேப் வந்து கிடச்சிது. பேபி க்ளூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இருந்துக்கிட்டான். ஸோ வந்து அந்த டைமில் வந்து நானும் பப்பும் வந்து கொஞ்சம் ரைட்லாம் வந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கே விளையாடிட்டு இருந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குல்குலி வந்து இங்கே வந்து ரோப்பில் வந்து ஏறுற கேம் வந்து போயிருந்தா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 பவுண்ட்ஸ் வந்து தனியாக வந்து பே பண்ணணும். இந்த ரைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைகீழ சுற்றுற மாதிரி இருந்தது. அதுவும் ரொம்ப அப்சைட் டவுனாலாம் ஆகலை. இப்போ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள்.
இந்த ஃபேர் கிரவுண்டில் இருந்த ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ளூ போகிற மாதிரி வந்து 2 ரைடு தான் வந்து இருந்தது. இந்த ராட்டினம் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி அப்படியே சுற்றுச்சு இல்லையா, அது அந்த மாதிரி வந்து குட்டி பசங்களுக்கும் ஒன்று இருந்தது. ஆஃப்டர்நூன் டைம் வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்து பசி எடுத்துருச்சு. திருப்பியும் வந்து சாப்பிட வந்து போயிட்டோம். இன்றைக்கி லன்ச் வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்லாம் வந்து சேர்ந்து பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம எம்மியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு இன்டோர் ப்ளே ஏரியாவில் தான் வந்து போய் விளாண்டோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.